வசனங்களில் எல்லாமே நண்பர்களும் அவர்கள். மூன்றாவது அத்தியாயம். இந்த ஆயத்து சொல்லக்கூடிய செய்தி தகவலை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, அல்லது சிறிய அளவில் இருக்கக்கூடிய குழு கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்குள்ளாக ஐக்கியம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். முதலாவது புரிந்துணர்வு வேண்டும். பரஸ்பரம் ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அதை மதிச்சு நடக்கணும். இந்த ரெண்டு பண்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, குழு கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமாக இருந்தாலும் சரி, அவைகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணைப்பு, பிணைப்பு, ஒருங்கிணைப்பு, ஒரு நல்ல ஐக்கியம், இவைகளெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த ஆயத்தில் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏன்னா இந்த ஆயத்தில் அல்லாஹ்வுல என்ன சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு, நபியே நீங்க சஹாபாக்களுடைய குணப்பாடுகளை எல்லாம் புரிஞ்சு அறிஞ்சு அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுப்படை. நீங்க அவர்களிடத்துல புரிந்துவா மென்மையா நடந்துக்கிறீங்க, நேர்போக்கா நடந்துக்கிறீங்கன்னா, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொடுப்பு. வலகுந்த பல்லன் ரலீலல் கல்வி, நீங்கள் கடுகடுப்பானவராக அல்லது கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால், லன்பந்தோமின் ஹவுலின், உங்களை விட்டு உங்களுடைய தோழர்கள் என்றைக்கோ ஓடி போயிருப்பார்கள். யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க. இப்போ யாருமே நபிசுல்லாஹு கூட இருக்கலைன்னா யாரை ஹதீஸில் அறிவிக்கிறது? நபிசுல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எல்லாரும் பிறந்து ஓடி போயிட்டாங்கன்னா, அப்போ எந்த நேரம் பார்த்தாலும் உங்களையே சுற்றி சுற்றி வர்றாங்க, உங்க கூடவே இருக்கிறாங்க, உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்கன்னா, இது உங்களுக்கு நான் செய்திருக்கிற மிகப்பெரிய அறுப்புடை அப்படின்னு அல்லாஹ் நபிசுல்லாஹு அவர்களை பார்த்து இந்த ஆயத்தில் சொன்னாலும் கூட, அது நமக்கு ஒரு படிக்கலாம். நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும், அடுத்தவர்களை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு. ஒருத்தர் ஏதாவது ஒரு சிந்தனையில் இருக்கிறாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறாரு அப்படின்னு அதை புரிஞ்சுக்காம நம்ம ஒரு சீரியஸான செய்தி அவர்கிட்ட வந்து சொன்னோம்னு வச்சுங்களேன், அதை அவர் கண்டுக்காத மாதிரி இருப்பார், காதுல வாங்கிக்கிறது மாதிரி இருப்பார். அப்போ நம்ம கோபம் வரும். கோபம் வந்தவுடனே எரிஞ்சு விடுவோம். சரி, நம்மளை புரிஞ்சுக்காம இந்த ஆள் பேசுறாருன்னு சொல்லிவிட்டு அவராது புரிஞ்சு நடந்துக்கிறோம். அவரும் புரிஞ்சுக்கலைன்னு வச்சுங்களேன், கைகளை பயன்படும். அதே மாதிரி நம்மளே ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒரு கேள்வியா கிண்டலா பேசும்பொழுது நமக்கு கோபம் வரும். நம்ம என்ன செய்வோம்? ஏறி கட்டிக்கிட்டு பேசுவோம். சரி, இவருடைய கூட தெரியாம நம்ம பேசிட்டோம்னு அவர் புரிஞ்சுக்கிறோம். அவர் புரிஞ்சுக்கல, அப்பயும் கைகளை பயன்படும், வாக்குவாதம் ஆயிடும். அதனால ஒருத்தர் புரிஞ்சுக்காம நடந்தாலும் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், இவர் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாருங்கிறத இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம், அப்போ பிரச்சனை இல்லை. ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கலைனாலும் பிரச்சனை. அப்போ இந்த ஒரு செய்தியை மனசுல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறதுக்கு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஆர்கிமிடிஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, மிகப்பெரிய ஒரு திறமையான விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானியின் மீது அந்த நாட்டினுடைய அதிபருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அந்த நாடு வந்து கிராக்கஸ்ங்கிற நாடு. அந்த நாட்டினுடைய அதிபர் ரொம்ப மரியாதை கொடுத்து வந்தார். காரணம், எதிரி படைகள் தாக்குதல் சொல்லும் பொழுதெல்லாம் இவர் புது புது கருவிகளை எல்லாம் தயார் பண்ணி கொடுப்பாரு, ஆயுதங்களை எல்லாம் தயார் பண்ணி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானி நம்ம நாட்டினுடைய அப்துல் கலாம். அதனால அந்த நாட்டினுடைய அதிபருக்கு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. இவர் தொடர்ந்து ஆராய்ச்சியிலேயே ஈடுபட்டு இருப்பார். திடீர்னு எதிரிகளுக்கு தாக்குதல் கொடுத்து அந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்க. இப்போ நாடு வந்து கைமாறி போயிடுச்சு. வேறொரு ஆள் வந்து அதிபராக உட்காந்துட்டார். இது கூட தெரியாம அவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். அப்போ அந்த நாட்டை கைப்பற்றிய தளபதி ஒரு போர் வீரனை அனுப்பிச்சு வைக்கிறார், அந்த விஞ்ஞானியை அழைச்சிட்டு வரும்படி. அவருக்கு ஒரு தனி மரியாதை தான். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும், இந்த விஞ்ஞானியை வச்சு இதுக்கு முன்னாடி இந்த நாட்டை ஆண்ட அதிபதி நிறைய பலன் பெறுகிறாரு, நம்மளும் அந்த மாதிரி பலன் பெறணும், அதனால அவருடைய மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பிச்சு வைக்கிறார் அந்த விஞ்ஞானியை கூட்டிட்டு வரப்படி. ஒரு போர் வீரன் வந்தான், அவரை கூப்பிட்டான், உங்களை அதிபர் கூப்பிடாரு. நாடு கைமாறி போயிடுச்சுங்கிற விஷயம்
அந்த போர் வீரர் கொடுத்த உடனே அவர் ஆராய்ச்சியில் முக்கியமாக ஈடுபட்டு இருந்ததுனால வர முடியாது போ அப்படின்ட்டார். என்ன சூழ்நிலை இருக்குது, அவன் யாரு எவரு அப்படிங்கிறத புரிஞ்சு விஞ்ஞானியா இருந்தாலும் கூட புரிஞ்சுக்காததுனால என்ன ஆச்சுன்னா, ஒரு அதிபர் அழைச்சிட்டு வச்சுருக்கிறாரு, ஒரு அசால்ட்ட வர முடியாதுங்கிறாரு அப்படின்னு போர் வந்து வாழ எடுத்து வயிற்று ஊற்றிட்டான், கொலை செஞ்சுட்டான். நேரம் அதிபர்கிட்ட போய் சொன்னான், உங்களை அவமரியாதை மாதிரி வர முடியாது நான் கொண்டுட்டேன் அப்படின்னு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த நாட்டை கைப்பற்றிய தலைவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு மேதையை அழைச்சிக்கிறவர்களுக்கு ஒரு முட்டாள் போர்களை அனுப்பிச்சுட்டோமே, ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வெகுமதியை இழந்துட்டோமே அப்படின்னு தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போ புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையினால எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு, எது வேணாலும் ஏற்படலாம், உயிரோட போயிடலாம். ரொம்ப விவரமா இருப்பாங்க, ரொம்ப சாமர்த்தியமா இருப்பாங்க, அவங்க கூட சில சமயங்கள்ல புரிஞ்சுக்காம நடந்துக்குவாங்க. அதனால நிறைய சிக்கல்கள் உண்டாகும். அதுக்கு ஒரு உதாரணம் ஹாலிவுட் வழிகிற சகாபி, வேகமான சகாபி, அதே நேரத்தில் விவேகமான சகாபி, சாதுரியமான சகாபி. அவங்கள ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க நபிசுல்லாஹு. அந்த மக்களுக்கு போய் தாவா கொடுங்க அப்படின்னு. ஹாலிவுட் வழிகிறத்துல போய் தாவா கொடுக்குறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அஸ்லம்னா இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அவங்களுடைய மொழி வழக்கு பிரகாரம் என்ன சொல்றாங்க, சபகனா அப்படிங்கிறாங்க. அதான் மதம் மாறிட்டோம், அதாவது இஸ்லாத்துக்கு மாறிட்டோம் அப்படிங்கிறதுக்கு பதில அஸ்லம்தான் சொல்றது பதில, தெளிவாக சொல்றது பதில அவங்களுடைய வழக்கு பிரகாரம் சபகனா அப்படின்றாங்க. ஹாலிவுட் வழிகிறதுல வந்து அதை சரியா புரிஞ்சுக்கல, மாறமாட்டேன்னு சொல்றாங்க போயிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அதை சில பேர் கொண்டுட்டாங்க. சில பேரை சிறை பிடிச்சிட்டாங்க. சிறை பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மதீனாவுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு கைதியையும் தன்னுடன் இருந்த ஒவ்வொரு தோழர்கள் ஒப்படைக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து மதீனாவுக்கு வரும்போது மதீனாவுக்கு இடையிலேயே காலிதுக்கு வழி அவரை தளபதி அவங்க உத்தரவிடுறாங்க, யார் யார் கையில கைதிகள் இருக்கிறாங்களோ மிச்ச கைதிகளையும் கொள்ளுங்க அப்படின்றாங்க. உடனே மற்ற சகாபாக்கள் அப்ஜெக்ஷன் பண்றாங்க, ஏற்கனவே அங்கே நீங்க பண்ணுனீங்க, அதை எப்படி நீங்க தளபதியா இருக்கிறதுனால நான் ஏற்றுக்கணும், மறுபடியும் நீங்க சொல்ல சொல்றீங்க, நாங்கள் கொள்ள முடியாது அப்படின்றாங்க. ஒரு தளபதி நான் சொல்றேன், நீங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க. என்ன நபிசுல்லாஹு போய் சொல்லுங்க, போய் நபிசுல்லாஹு போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் உத்தரவிட்டேன், யாருமே ஏற்றுக்கிறாங்க. நபிசுல்லாஹு நடந்த விஷயத்தை கூட சொன்ன உடனே நபிசுல்லாஹு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சபகனான்னு சொன்னாங்க, என்ன அர்த்தத்தில் சொன்னாங்க, என்ன மனசுல நியத்து வச்சுட்டு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணாம உடனே எல்லாரையும் நீங்க வெட்டி சாச்சிட்டீங்களே, கொலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையை உயர்த்தினாங்க. யாருதான் இந்த ஹாலிவுட் செஞ்ச தவறுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நடிச்சுள்ளார்கள். கையை உயர்த்தி எல்லாருக்கும் மன்னிப்பு போயிட்டாங்க. ஹாலிவுட் மொழிகள் ஆணி போயிட்டாங்க, கைது போயிட்டாங்க. சபகனான்னு சொன்னா அவங்களா ஏதாவது நினைச்சுக்கிறதா, மரம் மாட்டேன்னு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க, ஏன் அந்த வார்த்தையை சொல்றீங்க, ஏன் அர்த்தம்னா சொன்னாங்க, ஏன் சபகனான்னு சொல்றீங்க, உங்களுடைய வழக்கு பிரகாரம் சபகனானா என்ன அப்படின்னு கேட்கணும். எந்த விதமான ஒரு விசாரணையும் இல்லாம கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு வழக்கு சிறை பிடிக்கிறது, மிச்சம் பேர் கொடுக்குன்னு சொல்றது. அப்போ அவ்வளோ விவேகமான ஒரு சகாபியாக, விவரமான சகாபியாக இருந்தாலும் கூட யானைக்கும் அணிசரக்குங்கிற மாதிரி ஒரு தவறு பண்ணினார். காரணம் புரிஞ்சுக்கிறாத தன்மை. மற்றவங்களை நம்ம புரிஞ்சு நடந்துக்கலைன்னா அது எவ்வளவு ஒரு இழப்புக்கு ஆளாகிறது. அதே போல நபிசுல்லாஹு அவர்கள் முஆது ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஒரு பொறுப்பாளராக அனுப்ப சொல்றாங்க. அந்த நாட்டுக்கு போங்க, தாவா கொடுங்க, யார் அல்லாஹ் ஒருவனா வணங்கக்கூடியவன் அப்படிங்கிறது ஏற்றுக்கிறாங்களான்னு பாருங்க. ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு தொழுகையை பற்றி சொல்லுங்க. தொழுகை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட யார் செல்வர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஜக்காத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜக்காத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள் மீது ஆசைப்பட்டு பறிக்க நினைக்காதீங்க. அடுத்த நபிசுல்லாஹு சொல்றாங்க, அநீதி விளைக்கப்பட்டவர்களுடைய பத்துவாவிற்கும் பயந்து கொள்ளுது. ஏனென்றால் அநீதி விளைக்கப்பட்டவர்களுடைய பத்துவாவுக்கும் அரசுக்கு எந்த விதமான திரையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த திரையும் இல்லை அப்படின்னு நபிசுல்லாஹு சொல்லி யமன் நாட்டுக்கு முஆது ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிச்சுக்கிறாங்கன்னா, ஷரியத்துடைய சட்டங்களை கூட சன்னஞ்சமாக மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடிக்கடி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் கலிமாவை சொல்லுங்க, ஏற்றுக்கிறது பிறகு தொழிலை பற்றி சொல்லுங்க, அதையும் ஏற்றுக்கிறது பிறகு சட்டங்களை சொல்லுங்க, எப்படி வரிசையாக சொல்றாங்க பாருங்க. ஆக ஷரியத் சட்டங்கள் கூட மக்களுடைய உள்ளங்களிலே இறக்குமதி செய்வதற்கு புரிந்துணர்வு அவசியம். மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் சட்டங்கள்
பின்னால் பெண்கள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, பலவீனமானவர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய உடல்நிலையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இதுமான நீல நீல சூறாக்களை ஒரு விளையாட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நபிசுல்லாஹு மாணவர்கள் ஜபல் இல்லாமல் நபிசுல்லாஹு கவலை பண்ணாங்க. நபிசுல்லாஹு அவர்கள் கூட்டு கண்டிச்சாங்க. பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது தான் நீங்கள் சொல்லுவீங்க. இது மாணவர்கள் ஜபல் இல்லாமல் மட்டும் சொல்லப்பட்ட அறிவுரை அல்ல, எல்லா இமாம்களுக்கும் சொல்லப்பட்ட அறிவுரையாக இருக்கு. மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி பயான் செய்யணும். மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி தொழுகையினுடைய நேரத்தை நீட்டதை பற்றி நம்ம யோசிக்கணும். மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குரானுடைய நேரத்தை நம்ம அமைச்சுக்கணும். மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறது தான் அசல் விஷயமா இருக்குது. இபாதத்து கூட அப்புறம் கூட்டான விஷயங்கள் அது இந்த ஹதீஸ் கூட பார்க்க ஆயத்தின் மூலமாக நான் விளங்க முடிகிறது. அதே போல இன்னொரு செய்தி என்னுடைய புரிஞ்சுக்கிட்டு 10 ஆண்டு காலமாக, எத்தனை ஆண்டு காலம்? 10 ஆண்டு காலமாக மனித வாழ்வியலை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜான்சாய் ரூட்ங்கிறவர் 10 வருஷமா மனித வாழ்வியலை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு கடைசி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் மற்றவர்களை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அதிகமான பக்கங்களை அனுபவிக்கிறாங்க. அதாவது நீண்ட ஆயுள் காலம் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களிடத்தில் அதிகமான பொருள் நட்பு வச்சுக்கிறாங்க, உறவு முறை வச்சுக்கிறாங்க. யாரும் அவர்களுக்கு உறுதிப்படவில்லை. அவரிடத்துல பேசணும், பழகணும், அப்படி நட்பு இருக்கணும், தொடர்புல இருக்கணும், தோழமையில் இருக்கணும் அப்படின்னு அவர் மேல தொடர்பு வச்சுக்கிறது நிறைய ஆசைப்படுறாங்க. யாரும் மற்றவர்களை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அதே போல யார் மற்றவர்களை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ 3வது விஷயம், அவர்களுக்கு தற்கொலை சிந்தனை வர்றது கிடையாது, விரக்தி வர்றது கிடையாது, அவநம்பிக்கை வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி 10 வருஷமா ஆராய்ச்சி செஞ்சது இந்த தகவலை சொல்றாரு. அல்லாஹ்வுத்தாலா ஆயத்திலேயே அதை சொல்லிட்டான். நபிஸல்லல்லாஹு அவர்களை முன் வச்சு ஆயத்திலே சொல்லிட்டான். மற்றவங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கிட்டதுனால தான் உங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிச்சு. சஹாபாக்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டதுனால தான் நீங்க இவ்வளவு பெரிய ஒரு தலைமைத்துவத்தை வகித்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அழகான முறையில இந்த 3வது அத்தியாயம் 159 இருக்காங்க. சில பேர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தா கூட நம்மளை வெறுப்பேற்ற மாதிரி நடந்துருவாங்க. அப்போ கூட நம்ம என்ன செய்யணும்? கண்டுக்காம பேசாம பொறுமையா இருக்கணும். ஒரு மனைவி வந்து கணவனுக்கு சாப்பாடு பரிமாறினாலும் பரிமாறும் பொழுது ஒரு முட்டையை அவிச்சு வச்சிருக்கு. அப்போ கணவன் சொன்னானா, நீ முட்டையை பொடிச்சு வைப்பேன்னு நினைச்சேன், அவிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி, இவருக்கு பொடிச்சு வச்சா தான் பிடிக்கும் பொழிவுக்கு அப்படின்னு மறுநாள் மனைவி முட்டையை பொடிச்சு வச்சாங்க. அப்போ அவன் கேட்டான், இன்னைக்கு நீ முட்டையை அவிச்சு வைப்பேன்னு நினைச்சேன், நீ பொடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். மனைவி பார்த்தா, என்னடா அவிச்சு வச்சா ஏன் அவிச்சு வச்சா பொடிச்சு வைக்கலன்னு கேட்கிறான். பொடிச்சு வச்சா ஏன் பொடிச்சு வச்சா அவிச்சு வைக்கலன்னு கேட்கிறான். பேசாம ஒரு முட்டையை அவிச்சு வைப்போம், ஒரு முட்டையை பொடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3வது நாள் 2 முட்டையா வாங்கி ஒரு முட்டையை அவிச்சு வச்சுட்டாங்க, இன்னொரு முட்டையை பொடிச்சு வச்சுட்டாங்க. அப்போ இவர் வந்து வேகமா வந்தான், சாப்பாட்டில் உட்காந்தான், 2 முட்டையும் பார்த்தான். ஒன்று அவிச்சு வச்சிருக்குது, இன்னொன்று பொடிச்சு வச்சிருக்குது. உடனே ஒரு குழப்பம் வச்சாங்க. இல்லை, இதுக்கு பிறகு இந்த ஆள் முறைக்கிறாங்க, என்ன சொல்ல போறானோ தெரியலையே அப்படின்னு மனைவியும் அப்படியே ஆவலா பார்க்குறாரு. அப்போ அவன் சொன்னா, எதை பொடிக்கணுமோ அதை அவிச்சு வச்சிருக்கிற, எதை அவிக்கணுமோ அதை நீ பிடிச்சி வச்சிருக்கிற, அறிவு இருக்கா உனக்கு? இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லணுங்கிறதுக்காண்டி விருப்பத்திலிருந்து சில கேரக்டர்கள் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிட்டு பேசாம போயிடும். அப்போ அந்த இடத்துல பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். ஆக 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்கணும், அல்லது 2 பேரும் ஒரு ஆள் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்போ அங்கே பிரச்சனை வந்து சாராது. அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலங்களில் நீங்கள் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு காரணமாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவர்கள் சகாபாக்களை புரிந்து நடந்து கொண்ட காரணத்தினால் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். அது போன்ற ஒரு புரிந்துணர்வை மதித்து வாழக்கூடிய ஒரு வாக்கியத்தை நாம் அனைவருக்கும்